போரின் பயத்தை வென்ற மனிதநேயம். பஹ்ரைனிலிருந்து 192 தமிழர்கள் இன்று மார்ச் 18, 2026 தாயகம் நோக்கி புறப்பட்டனர். பஹ்ரைன் மார்ச் 18. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் கடுமையான போர் சூழல் காரணமாக பஹ்ரைன் விமான நிலையம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தற்காலிகமாக மூடப்பட்டது. இதன் விளைவாக பஹ்ரைனில் வசித்து வரும் தமிழர்கள் பலர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப முடியாமல் சிக்கித் தவித்தனர். சரிங்க, சரிங்க, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. சரிங்க, சரிங்க, சரிங்க. இவ்வளவு தூரம் ரொம்ப ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க, ரொம்ப நன்றி. இவ்வளவு தூரம் இவ்வளவு ஃப்ளைட்டே இல்லை நேரத்தில் இதுதான் சென்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறது நம்ம அன்னை தமிழ் மன்றம். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பஹ்ரைனில் இருந்து தமாம் சென்று அங்கிருந்து சென்னை செல்வதற்கு நம்ம அன்னை தமிழ் மன்றம் உதவி செஞ்சுருக்காங்க. அதற்காக நாங்கள் மிக நன்றி செலுத்துகிறோம். மன்றம், அன்னை தமிழ் மன்றம், தி பெஸ்ட் அண்ட் many more future good things to be done to the society. Thank you. Thanks to அன்னை தமிழ் மன்றம் because இது வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் for the Tamil people and to Chennai directly. There are a lot of flights that goes to Kochi, but இது சென்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக அரேஞ்ச் பண்ணது. I thank அன்னை தமிழ் மன்றம், ஸ்பெசிஃபிக்லி செந்தில். முக்கியமாக மருத்துவ அவசர தேவை உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். இதையடுத்து அவர்கள் அன்னை தமிழ் மன்றத்தை அணுகி தாயகம் திரும்ப உதவி கோரினர். இந்த கோரிக்கையைத் தொடர்ந்து அன்னை தமிழ் மன்றத்தின் தலைவர் திரு செந்தில் ஜி. கே மற்றும் பொதுச் செயலாளர் திரு எம். பழனிச்சாமி ஆகியோர் கல்ஃப் ஏர் விமான சேவை அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்தனர். அதன் பின்னர் பஹ்ரைன், சென்னை, சவுதி அரேபியா வழியாக சிறப்பு விமான சேவை ஏற்பாடு செய்யப்பட்டது. டிவிஎஸ் பயண முகவருடன் இணைந்து கல்ஃப் ஏர் மூலம் இந்த சிறப்பு விமான சேவை இன்று மார்ச் 18 வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. மேலும் மன்றத்தின் துணைத் தலைவர் திரு பாலச்சந்தர், துணை பொதுச் செயலாளர் திரு அருண், பொருளாளர் திரு முகமது சுல்தான் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், மங்கையர் குழுவினர்கள் ஆகியோர் இணைந்து பயண ஏற்பாடுகளை சிறப்பாக மேற்கொண்டனர். இந்த விமானத்தில் சுமார் 192 பயணிகள் பஹ்ரைனிலிருந்து சவுதி அரேபியா வழியாக சென்னை நோக்கி பாதுகாப்பாக பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களில் கர்ப்பிணி பெண்கள், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் முதியவர்களும் அடங்குவது குறிப்பிடத்தக்கது. இந்த மனிதநேய முயற்சிக்கு ஆதரவளித்த டிவிஎஸ் பயண முகவருக்கு, கல்ஃப் ஏர் விமான சேவைக்கும், பஹ்ரைன் அரசாங்கத்திற்கும், இந்திய தூதரகத்திற்கும் அன்னை தமிழ் மன்றம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளது. மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம். தொடுவானம் இனி தொடும் தூரம் பல கைகளை சேர்க்கலாம். விதை விதைத்தால் நெல்லை விதை விதைத்தால் அதில் கள்ளிப்பூ முளைக்குமா? நம் தலைமுறைகள் 100 கடந்தாலும் தந்த வீரங்கள் மறக்குமா? ஒரே மனம், ஒரே குணம், ஒரே தடம் எதிர்காலத்தில், அதே பலம், அதே திடம், அகம் புறம் நம் தேகத்தில். இன்னும் என்ன தோழ, எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே. நம்ப முடியாதா, நம்மால் முடியாதா, நாளை வெல்லும் நாளாய் செய்வோமே. யாரும் இல்லை தடை போட. உங்களோட ஜேர்னி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா சேவை பண்ணாங்க. எல்லாம் நல்லபடியாக வந்துட்டோம், சேர்ந்துட்டோம். அங்கே என்ன மாதிரி சூழல் இருந்தது? ஐயோ, ரொம்ப இல்லாதான் பதட்டமான சூழ்நிலை தான். அன்னை தமிழ் பண்ணுறது தான் எங்களுக்கு ஹெல்ப் ஆக்கி, எங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் ஹெல்ப் ஆக்கி என்னை நல்லபடியாக கொண்டாந்து இந்தியா சேர்த்துட்டாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.